அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சத்ரபதி சிவாஜி சூரத்தில் தாக்குதல் நடத்தின தினம். அதை பற்றின செய்திகளை பார்க்கலாம். சத்ரபதி சிவாஜி தான் மராத்திய பேரரசோட நிறுவனர். அவர் எப்போ பிறந்தார்னு பார்த்தீங்கன்னா 1630. அவங்க தந்தை பேர் சாஜி போன்ஸ்லே, தாய் பேர் ஜிஜாபாய். இவர் ஒரு சிறந்த வீரராக இருந்திருக்காரு, திறமையான நிர்வாகி, மக்கள் நல அரசன். என்னைக்கு இந்த சூரத்தில் தாக்குதல் நடத்தினாருன்னு பார்த்தீங்கன்னா 1664 ஜனவரி 5. எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா சூரத், அதாவது இன்றைய குஜராத் மாநிலம். யாரை எதிர்த்து இந்த தாக்குதல் நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா முகலாயர்களில் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப். ஏன் சூரத்தில் போய் தாக்குதல் நடத்துகிறான்னு பார்த்தீங்கன்னா சூரத் தான் முகலாயர்களோட முக்கிய வர்த்தக நகரமாக இருந்திருக்கு, கடல் துறைமுகமாகவும் இருந்திருக்கு. வெளிநாட்டு வியாபாரிகளான ஆங்கிலேயர்கள், டச்சுக்காரர்கள், போர்ச்சுகீசியர்கள் எல்லாரும் அங்கே வாணிகம் செஞ்சுருக்காங்க. முகலாய அரசோட பெரிய வருவாய் மையமே அந்த சூரத் தான். அதனால தான் சிவாஜி சூரத்தில் தாக்குதல் நடத்துகிறாரு. அடுத்து இன்னைக்கு தேசிய பறவைகள் தினம். ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 5ஆம் தேதி தேசிய பறவைகள் தினம் கொண்டாடப்படுது. இதை ஃபஸ்ட்டு யார் இந்த தினத்தை ஆரம்பிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏல ஆவியான் வெல்ஃபேர் குவாலிஷன் அப்படின்ற அமைப்பு தான் இந்த நாளை தொடங்குறாங்க. எப்போலேருந்து இது நடைமுறையில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2002 ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி 5ஆம் தேதி அந்த பறவைகள் தினம் கடைபிடிக்கப்பட்டு வருது. பறவைகளோட பாதுகாப்பு, இயற்கை முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற நாள் தான் இந்த நாள். பறவைகளை வேட்டையாடுதல், சட்டவிரோத விற்பனை ஆகியவற்றை தடுக்க மக்களுக்கு அறிவுறுத்தும் நோக்கமாகவும் இருக்குது. ஜனவரி 5 பல நாடுகளில் நேஷ்னல் பேர்ட் டேவாக கடைபிடிக்கப்படுகிறது. இந்தியாவில் இதற்கான அதிகாரப்பூர்வ தேசிய அறிவிப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. நம்ம இந்தியாவில் தேசிய பறவைன்னு பார்த்தா மயிலாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா 1963. ஏன் இவ்வளோ முக்கியத்துவம்னு சொல்கிறோம் அப்படின்னா பறவைகள் தான் சூழலியல் சமநிலைக்கு அவசியம். விதைப்பரவல், பூச்சிக்கட்டுப்பாடு போன்றவற்றில் பங்கு வகிக்குது. உயிரியல் பல்வகைமையை காக்க உதவுற மிகப்பெரிய பலமே இந்த பறவைகள் தான். ஸோ நம்மளும் பறவைகளை பாதுகாப்போம். நன்றி.